லைஃப் பாய் சப்பாத்தியை யூஸ் பண்ணி எப்படி அவங்க பிராண்டை மார்க்கெட் பண்ணாங்கன்னு தெரியுமா? கும்பமேளா இந்தியாவோட மிகப்பெரிய ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல். ஒவ்வொரு கும்பமேளாக்கும் குறைஞ்சது 10 கோடி பேராச்சும் கலந்துப்பாங்க. லைஃப் பாய் இதை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ண நினைச்சாங்க. அவங்க மார்க்கெட்டிங்கோட நோக்கம் என்னன்னா, அங்க வர்ற மக்கள்கிட்ட ஒரு மெசேஜ் டெலிவர் பண்ணணும். என்ன மெசேஜ்னா, சாப்பிடுறதுக்கு முன்னாடி லைஃப் பாய் போட்டு கை கழுவுங்க அப்படின்றதுதான். இந்த மெசேஜை எப்படி டெலிவர் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தா ரொம்ப சாதாரணமா இருக்கும், கசக்கி தூக்கி போட்டு போயிருவாங்க. அதனால டிஃபரெண்டா ஏதாச்சும் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அதுக்காக அவங்க யூஸ் பண்ண மீடியம் தான் சப்பாத்தி. சப்பாத்தியை கையால மட்டும்தான் சாப்பிட முடியும். இதுக்காக அங்க அன்னதானம் போடுறவங்க உங்களுக்கு சப்பாத்தி நாங்க ஸ்பான்சர் பண்றோம்னு சொல்றாங்க. இந்த சப்பாத்தில எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஹீட் ஸ்டெப் மூலமா சீல் ஒன்னு வைக்கிறாங்க. சோ எல்லா சப்பாத்திலயுமே ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகுது. என்ன மெசேஜ்னா, லைஃப் பாய் போட்டு கை கழுவுங்க அப்படின்றதா இந்த மெசேஜ். இந்த கேம்பெயின்காக லைஃப் பாய் 25 லட்சம் சப்பாத்தி சுட்டு கொடுத்தாங்க. கை கழுவாம சாப்பிட உட்கார்ந்த பல பேர் சப்பாத்தில இருந்த மெசேஜை பார்த்த உடனே போய் கை கழுவுனாங்க. இந்த கேம்பெயின் கும்பமேளால மட்டும் ஹிட் ஆகல, அதையும் தாண்டி இந்தியா ஃபுல்லா ஹிட் ஆயிருச்சு.